Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 17th to 20th Feb 2023. The first article we will cover from the disqualification. Recently, there is a news related to the disqualification. So we will discuss. So MB of Parliament disqualification பண்றது. So what's the procedure? So Article 102 in our Constitution, it defines the disqualification of the member of parliament, that is Lok Sabha and Rajya Sabha itself, as well as the state legislatures. So என்னென்ன கிரவுண்டில் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் அப்படின்னா லைக் ஃபோர்ஜ் சிட்டிசன்ஷிப், அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்காங்க அப்படின்றப்போ, தென் that is unsound mind. So it was like declared by the court வந்து சொல்லணும் unsound mind அப்படின்றது. So which means he is not in a normal. அப்புறம் insolvent, undischarged, இல்லைன்னா undischarged and insolvent. He was in a bedridden cases. இதுவும் வந்து he can be disqualified. And then another thing is office of profit. அப்புறம் எனி லா பை தி பார்லமெண்ட், ஏதாச்சும் சட்டங்கள் உருவாக்குறாங்க பார்லமெண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு சர்டன் கிரவுண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுவும் வந்து நடைமுறையில் வரும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி அண்டர் ஆர்டிகிள் 102 வரக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்டகரி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் டு டிஸ்குவாலிஃபை அ பர்சன். இப்போ லா வந்து பார்லமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ பார்லமெண்ட் இஃப் தே ஆர் மேக்கிங் அ லா, சம் லைக் சில கேட்டகரியில் வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படலாம் அப்படின்னா கேன் பி டிஸ்குவாலிஃபைட். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் கேன் பி டிஸ்குவாலிஃபைட் அண்டர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் பை தி பிரசிடென்ட். ஸோ இட்ஸ் அ ஃபைனல், இட்ஸ் நாட் லைக் அப்பீல் டு தி பார்லமெண்ட், சாரி ஜுடிஷியரி வந்து, ஸோ பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய வெர்டிக்ட் வந்து ஃபைனல், இட்ஸ் நாட் வெர்டிக்ட். ஸோ ஆர்டர் ஆஃப் டிஸ்குவாலிஃபைங். ஸோ இப்போ எதனால நியூஸில் வந்திருக்கு அப்படின்ற வி வில் டிஸ்கஸ். அதுக்கு முன்னாடி வி வில் சி சம்திங் தட் இஸ் பார்லமெண்ட்டுக்கு பவர் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஸோ வி கிரியேட்டட் அன் ஆக்ட் தட் இஸ் கால்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. செக்ஷன் 8 தெர் இஸ் அ மென்ஷன் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹாவ் டு நோ த டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தட் இஸ் சென்டென்ஸ், அப்புறம் கன்விக்ஷன். சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன். சென்டென்ஸ் அப்படின்னா, இப்போ கன்விக்ஷன் அப்படின்னா தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத நிரூபிக்கிறது. ஸோ ஹி இஸ் கன்விக்டட். ஸோ இஃப் அ பர்சன் ஹேட் டன் சம் மர்டர், ஸோ விசாரணையின் போது ஸோ ஹி இஸ் அ கன்விக்டட் பர்சன் அப்படின்ற கண்டுபிடிக்கிறாங்க. சென்டென்ஸ் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய அவார்டு அப்படின்றப்போ யூ பீப்புள் கேன் டெல் தட் இஸ் அபவுட் தி பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ 10 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் தி சென்டென்ஸ். புரியுதா? ஸோ அப்போ செக்ஷன் 8 ஆஃப் திஸ் representation of people act is talking about any person is sentenced or convicted category la any person fined for some certain offenses. Like example எடுத்துக்கிட்டீங்கன்னா enmity of the country, so அவதூறுகளை பரப்புறது, promoting enmity between different religious sector, பகை உணர்வை உருவாக்குறது, race, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு, இல்லைன்னா லாங்குவேஜ், ரெசிடென்ஸை வச்சு இந்த கேட்டகரி. அப்புறம் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸில் வந்து டச் பண்ணுறது, ஸோ இட்ஸ் ஆல்சோ எனிமிட்டி கேட்டகரி. அஃபென்ஸ் ஆஃப் பிரைபரி, கரப்ஷன் பண்ணுறது. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லைக் அட் எலெக்ஷனில் தவறான முறைமையில் ஜெயிக்கிறது, இந்த கேட்டகரி. அப்புறம் ரேப், அப்புறம் ஹஸ்பண்ட்னால வரக்கூடிய டார்ச்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இந்த கேட்டகரி அஃபென்சஸ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் சொல்கிறது. செக்ஷன் 8 ஃபர்ஸ்ட் கேட்டகரி. எனி ஃபைன் இந்த பனிஷ்மெண்ட்ஸுக்கு லைக் இம்ப்ரிசன் பண்ணாமல் இதோட சென்டென்ஸ் வந்து ஃபைன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹீ கேன் பி டிஸ்குவாலிஃபைடு. வரேன் அதுக்கு, தெர் இஸ் அ கண்டிஷன்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி லைக் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்தால் கன்விக்ஷன் டேல இருந்து 6 years will be calculated.
இதுக்கு வந்து கன்விக்ஷன் டேட்டில் இருந்து அப்புறம் அவார்டு. இப்போ எக்ஸாம்பிள் 6 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா 5 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க பனிஷ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் 6 இயர்ஸ். அப்போ பனிஷ்மெண்ட் ப்ளஸ் 6 இயர்ஸ். இதுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது வந்து கன்விக்ஷன் டேலேருந்து, ஸோ இஃப் இட் இஸ் அ ஃபைன் தென் கன்விக்ஷன் டேலேருந்து 6 இயர்ஸ் அவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட்ஸ் கேட்டகரி, இம்ப்ரிசன்மெண்ட்ஸ் இஃப் இட் இஸ் அன் இம்ப்ரிசன்மெண்ட் தென் கன்விக்ஷன் டேட்லேருந்து அந்த இம்ப்ரிசன்மெண்ட் அந்த ரிலீஸ் டேட்டுக்கு பிறகு 6 இயர்ஸ். என்னைக்கு ரிலீஸ் பண்ணப்படுறாங்களோ அன்னிலேருந்து 6 இயர்ஸ். ஸோ இந்த 11 வருஷம் அவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கன்விக்ஷன் டேட் ஆஃப்டர் த ரிலீஸ் 6 years they can't participate in the election. So in this category, then there is a second category also. So I will write here second category எடுத்துக்கினா murder charges. So if the punishment is more than 2 years of imprisonment. So இங்கே ஃபைனுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்ஸ் லைக் disqualification கிடையாது. If it is a punishment greater than 2 years, then he can be entitled with the disqualification of 6 years. இதுவும் சேம் தான். கன்விக்ஷன் டேட்ல இருந்து 6 years அப்படின்னா கன்விக்ஷன் டேட்ல இருந்து disqualified. After the release 6 years they can't participate in the election. So that's about the 2 categories நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 category systems இருக்கு. Conviction will not entail less than 2 years for disqualification. அப்படின்னா more than 2 years will avail for the disqualification. அது கீழே கிடையாது. அப்புறம் there is a provision section 8 class 4ல இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இப்போ disqualify பண்ணப்பட்ட person any court that allows disqualify court allow பண்ண மாட்டா president. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முதல்ல. இந்த லா அடிப்படையில் இது பண்ணுறாங்க. செக்ஷன் 8(4) என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ எனி பர்சன்ஸ் இஸ் அலவுட் கன்விக்டட் ஆர் சென்டென்ஸ். இப்போ கன்விக்ஷன் வந்தாலே உங்களுக்கு நான் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன், அன்னையிலேருந்து டிஸ்குவாலிஃபைட். அப்போது சென்டென்ஸ் வருது இல்லைனா கன்விக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது என்ன சொல்லுதுன்னா இமீடியட்டாக 3 monthஸில் within 3 months if they are going for an appeal to Supreme Court, அப்பீல் போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாப் பண்ணப்படலாம். லேட்டர் இது முன்னாடி இந்த ப்ரொவிஷன்ஸ் லேட்டர் இன் 2013 there is a case called as Lily Thomas vs Union of India கேஸ்ல இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் நோ மோர். ஸோ 3 months நீங்கள் ஒரு வாட்டி கன்விக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் சென்டென்ஸ் இஸ் ஸ்டாப்டாக இருக்கட்டும் இல்லைனா இதை அப்பீலில் இருக்குது அப்படின்னா கூட இட் இஸ் நாட் அலவுட். ஸோ அன்னை கன்விக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்டில் இருந்து இட் வில் பி he will be called as disqualified. So that's why it was in news. நியூஸ் எதில் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் செக்ஷன் 11 of this act இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ பர்சன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் செக்ஷன் 11 என்ன சொல்லுதுன்னா, இப்போ பர்சன் இஸ் கன்விக்டட் தென் ஆட்டோமேட்டிக்லி 6 years அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச். இப்போ இதை ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் வந்து எக்ஸாம்பிள் இது வந்து பொலிட்டிக்கல் லைக் ரீசெண்டாக அஸ்ஸாமோட சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பர்சன், தட் இஸ் த பர்சன் நேம் இஸ் PS Thamang. ஸோ ஹீ இஸ் த பர்சன். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி கரப்ஷன் சார்ஜஸில் டிஸ்குவாலிஃபைட் ஃபார் 6 years. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேஸ் கன்விக்ஷன் வந்ததுக்கு பிறகு தே ரெடியூஸ் டு 1 year. அதனால் அவர் வந்து 1 year பனிஷ்மெண்ட் முடிஞ்சோடனே ஹீ என்ஜாய்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இது திருப்பியும் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த தொகுதியிலேருந்து திருப்பியும் ஜெயிச்சு ஹி பிகம் த CM அகெயின். ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டா தான், பட் எலெக்ஷன் கமிஷன் கேன் டூ அப்படின்றது இந்த செக்ஷன் 11 சொல்லுது. தே கேன் ரெடியூஸ் இட் த பனிஷ்மெண்ட்னா எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட். ஸோ கன்விக்ஷன் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த 6 yearsன்றதுல சில ரிடக்ஷன்ஸ் அவங்க பண்ண முடியும். தே ஹாவ் த ரைட். அப்புறம் தட்ஸ் ஆல். தென் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆகக்கூடியது. இப்போது ஒரு கீழ் கோர்ட்லேருந்து இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் தான் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மர்டர் பனிஷ்மெண்ட்
சாரி டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா லைக் எக்ஸிக்யூஷன்ஸ் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இட் வில் கோ ஃபார் அப்பீல் டு ஹைகோர்ட். அப்போ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போகும்போது அதை ஸ்டே பண்ணப்பட்டால் எது கண்டினியூ ஆகும் அப்படின்னா, இஃப் இட் இஸ் கோஸ் எக்ஸிக்யூஷன் கேட்டகரி சென்டென்ஸை மட்டும் கேன்சல் பண்ணுறாங்க, கன்விக்ஷன் இஸ் அலவுட், தென் த டிஸ்குவாலிஃபிகேஷன் வில் கண்டினியூ. சப்போஸ் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, லோவர் கோர்ட் கொடுத்த சென்டென்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் சென்டென்ஸை மட்டும் கேன்சல் பண்ணால் கன்விக்ஷன் இஸ் தேர். ஸோ அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற ப்ரூவ்டு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டு ஹைகோர்ட் வந்து அதை ஸ்டே பண்ணால் கூட, சென்டென்ஸை ஸ்டே பண்ணால் கூட இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வில் கண்டினியூ. சப்போஸ் இந்த ரெண்டையும் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபிகேஷன் எண்ட் ஆயிடும். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது இருக்கக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஐ வில் டிஸ்பிளே திஸ். So if you can see on this image, PDF la neenga pathina Lok Sabha MP was convicted by Kavaratti, that is in Lakshadweep. செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அவருக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து ஹைகோர்ட்டுக்கு வரவும், கேரளாவோட ஹைகோர்ட் எர்ணாகுளம் ஹைகோர்ட்டுக்கு வரவும் இட் வாஸ் சஸ்பெண்டட். அது வந்து அந்த கேஸை வந்து லைக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இதில் அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஹி வில் பிகம் த மெம்பர்ஷிப். அது கன்விக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா, டிஸ்குவாலிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ண முடியுமா, ஹூ ஹேஸ் த அத்தாரிட்டி, அதை நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். சென்டென்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டால் டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டினியூ ஆகும். இஃப் கன்விக்ஷன், அவர் கன்விக்டடாகவும் இருக்கார், ஆனால் சென்டென்ஸை மட்டும் ஹைகோர்ட் ஸ்டாப் பண்ணால் டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டினியூ ஆகும். சப்போஸ் இந்த ரெண்டையுமே அவங்க ஸ்டாப் பண்ணால், கன்விக்ஷனையும் சென்டென்ஸையும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணால், குவாஷ் பண்ணால் டிஸ்குவாலிஃபிகேஷனும் வந்து எண்ட் ஆகும். ஸோ இது இப்போது எதனால நியூஸில் வந்திருக்குன்ற நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நவ் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சாகர் பரிக்ரமா. ஸோ 3 அப்படின்றது. ஸோ இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம், இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். நான் லாஸ்ட்லேருந்து மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ 7th ஆர்டிகல் இன் த பிடிஎஃப். ஸோ தட்ஸ் நாட் லைக், அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பராக கொடுக்குறேன். ஸோ சாகர் பரிக்ரமா 3 அப்படின்றது இட்ஸ் அ ஃபிஷர் ஃபோல்க், தட்ஸ் அ ஃபிஷர் பீப்புள். அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இவங்களெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ வி லான்ச் சாகர் பரிக்ரமா அப்படின்றது. ஸோ ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, லைக் ரிசால்வ் த இஷ்யூஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கோஸ்டலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அப்புறம் அவங்கள வந்து எக்கனாமிக்கலி அப்லிப்மெண்ட் பண்ணுறதுக்காக, அப்புறம் அவங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் லைக் மெரைன் ரிசோர்ஸை வந்து பயன்படுத்துறதுக்கான நாலேஜ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த கேதரிங்ஸ் வந்து இட்ஸ் அ கேதரிங். ஸோ அஃபிஷியல்ஸ் வில் கோ அண்ட் விசிட் தோஸ் பீப்புள். இது ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து மார்ச் அண்ட் செப்டம்பர் 2022 வி லான்ச். இப்போ இதை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது எப்போ அப்படின்னா, இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் சூரத்தில் ஹசரிப்போர் அப்படின்ற பிளேஸில். ஸோ இட் வாஸ் லான்ச். இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு டெரரிஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகம் கோஸ்டல் ஏரியாஸில். ஸோ கடல் வழியாக டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்னென்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இவங்க கேதர் பண்ணணும், கோஆப்ரேஷன் இருக்கணும் பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை அப்படின்றப்போ இட் வில் அஃபெக்ட். தட்ஸ் வை தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கிட்டத்தட்ட 8118 கிலோமீட்டர் 118 கிலோமீட்டர்ஸுக்கு வி ஹேவிங் கோஸ்டல் ஏரியா. மெயின்லேண்டில் 7500 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் ஐலேண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்க்கும்போது, அதோட கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாம் எடுக்கும்போது இட்ஸ் மோர் தேன் 8118 கிலோமீட்டர். 9 மாநிலங்கள், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 4 யூனியன் டெரிட்டரிஸை வந்து இது கவர் பண்ணுது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபிஷர் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபிஷர்மேன் பாப்புலேஷன் தட் இஸ் 2.8 மில்லியன் கோஸ்டல் ஃபிஷர் ஃபோல்க்ஸ் ஆர் தேர். குளோபல் ஜிடிபி ஷேர் எடுத்துன ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து 8% we are our share, third largest of the fish producer in the world. அது மட்டும் இல்லை, we are லைக் இன்லேண்ட், மொத்தம் இன்லேண்டும் மரைனும் சேர்த்து நம்ம மீன் வளர்த்து பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 162.48 lakh tons வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஆனுவலி. அதில் 121 வந்து இன்லேண்ட், 41.21 lakh வந்து லைக்
மெரைன்லேருந்து நம்ம லைக் எடுத்துக்கிறது, அதில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 57,586.48 crore நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். டோட்டல் ஜிவிஏ அது அக்ரிகல்ச்சரில் இந்தியா லைக் இந்தியாவோட ஃபிஷரிஸ் அ பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அப்போது அதோட லைக் ப்ரொடக்ஷன் லெவல் ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட் 6.72%. அப்புறம் டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் அதில் ஃபிஷ்ஷோட எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17%. இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இதில் எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சாகர் பரிக்ரமா அப்படின்ற அவேர்னஸ் கேம்பெயின் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்தியாவோட ஃபிஷ்ஷிங் லெவல் எப்படி இருக்குது, அது ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள்ல நம்ம என்னென்ன இனிஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்றது யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி அப்பார்ட் ஃப்ரம் திஸ். தட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். So the article related to the India UAE. So recently we have signed an agreement, SEPA agreement, Comprehensive Economic Partnership Agreement. இது வந்து லாஸ்ட் February 18th வந்து சைன் பண்ணோம் 2022ல. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மேல. ஸோ தட்ஸ் லைக் அது எந்த அளவுக்கு பூஸ்டப் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ வி ஆர் நியர்லி 200 billions ஆஃப் லைக் ட்ரேட், தட் இஸ் ஆஃப் குட்ஸ். அது மட்டும் இல்லை, சர்வீசஸில் வந்து USD ஆஃப் 15 billion. நெக்ஸ்ட் 5 yearsல we will reach அப்படின்றது தான். ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். ஸோ ஃபர்ஸ்ட் we need to know about the SEPA agreement என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ட்ரேடில் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எக்ஸ் கண்ட்ரி, ஸோ ஐ வில் ரைட் ஹியர் தட் இஸ் A country and B country. சரியா? ஸோ இப்போ A country எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a list of products we are exporting to B country. There will be some list of products. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் எதெல்லாம் வந்து டேரிஃப் வந்து அதிகமாக இருக்கும், இல்லைனா நார்மலாக இதுக்கு எல்லாத்துக்குமே டேரிஃப் இருக்கும். ரெண்டு கண்ட்ரிஸுமே மாறி மாறி நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே வரும், அது மாதிரி இங்கேருந்து இங்கே போகும். ஸோ ரெண்டு கண்ட்ரிஸும் அதிகமான டேரிஃப் போடும்போது ட்ரேட் பேரியர்ஸாக இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தே வில் சிட் டுகெதர் அண்ட் தே வில் மேக் சம் டேரிஃப் ரெடக்ஷன். ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுப்பாங்க. எந்தெந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டேரிஃப் வந்து ரெடக்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு பேர். அப்போது it's giving preference to reduce the tariff on trade. Then free trade agreement அப்படின்னா சிம்பிள், இது preferential trade agreement. ஸோ tariff reduce பண்ணுறது. free trade agreement அப்படின்னா the tariff will be reduced to 0%, இல்லைனா 1%, 2%. ரொம்ப அதிகமான டேரிஃப் இருக்காது. இது வந்து டேரிஃப் ரெடக்ஷன் தான். இது வந்து ஜீரோ கொண்டு வருது. ஸோ ரெண்டு கண்ட்ரிஸ் உட்காந்து ஸோ இதோட பாசிட்டிவ் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து இதை வந்து அதிகப்படுத்துவாங்க. லிஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டு கண்ட்ரிஸும் பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து எந்த அளவுக்கு லைக் டேரிஃப் 0% கொண்டு வருவாங்க, இல்லைனா 1%, 2%, அதுக்கு மேலே இருக்காது டேரிஃப். தட்ஸ் த திங் அபவுட் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் இதில் நான் இப்போ சொன்னேன். இப்போ இதுக்கு மேலே தே நீட் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா, தட் இஸ் கூட்ஸ் ப்ளஸ் சர்வீசஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் IPR. ஸோ இதெல்லாமே வந்து அப்புறம் பீப்புள் மூமெண்ட், பீப்புள் கான்டாக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், கோஆப்ரேஷன், சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட், IPR, பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டை கிரியேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரேடில் கேட்டகரியில் கொண்டு வர்றதுக்கு பேர் செப்பா ஆர் செசான்னு பேர். Comprehensive Economic Partnership and Comprehensive Economic Cooperation Agreements. புரியுதா? ஸோ செசா அண்ட் செப்பா அப்படின்னா நத்திங். இங்கே நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இல்லைன்னா கூட்ஸை மட்டும், இங்கே சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட், IPR, intellectual property rights, and then people to people contact will be arranged. That is Comprehensive Economic Partnership Agreement இல்லைனா Comprehensive Cooperation Agreement. ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம பண்ணியிருந்தோம், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா கூட பண்ணியிருக்கோம், ஜப்பான் கூட பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், சேம் லைக் திஸ். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட், IPR இருக்கும், சர்வீசஸ் இருக்கும், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் இருக்கும்.
ஸோ இதுக்கு மேலே ஒரு கண்ட்ரி, இப்போது 2 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கண்ட்ரிஸும் செப்பா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ தே கம்மிங் பியாண்ட். இனி வந்து இந்த 2 கண்ட்ரியும் இல்லைன்னா ஒரு 4 கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம பண்ணியிருக்கோம், இது கூட நம்ம பண்ணியிருக்கோம், இவங்க மாறி மாறி பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் தே வில் திங்க், இப்போ நம்ம why can't we become union as a union of the country? So European Union is an example. அப்போ பொருட்களும் ஃப்ரீயாக மூவ் ஆகும், பீப்புள்ஸும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாடி எல்லா ஸ்டேட்டுக்கும் போகிறது மாதிரி பீப்புள் கேன் மூவ் வித்தவுட் விசாஸ் அண்ட் ஆல் ஃபார் எஜுகேஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரேட்டர் அசோசியேஷன். இதுக்கு பேர் யூனியன்னு பேர், சரியா? எக்கனாமிக் யூனியன். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், பிடிஏ, அப்புறம் செப்பா செஸா சொன்னேன், அதுக்கு பிறகு யூரோப்பியன் யூனியன்னா என்னன்னு சொன்னேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் அவங்களுக்கு சொன்னேன். யூஏ கூட வி ஆர் டூயிங் ட்ரேட்ஸ். செப்பா அக்ரிமெண்ட் லாஸ்ட் இயர் சைன் பண்ணோம். அது எந்த அளவுக்கு இம்பேக்டை கொடுத்துருக்கு அப்படின்ற பார்ப்போம். 80% ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஏ கூட ட்ரேட் பண்ணுறது வந்து டியூட்டி ஃப்ரீ, டிஸ்கிரிமினேட்டரி அண்ட் வி ஓப்பன்ட் அவர் எக்கானமி. கிட்டத்தட்ட 11 செக்டார்ஸ், 100 சப்செக்டார்ஸில் வந்து எல்லாமே நோட்ஸில் இருக்குது. ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் தேர். 100 சப்செக்டார்ஸில் வி ஆர் டூயிங் ஃப்ரீ ட்ரேட். அப்புறம் டெக்னிக்கல் பேரியர்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ், இங்கே நம்ம 100 பில்லியன் டார்கெட் வச்சுருக்கோம், இப்போ 57.8 பில்லியன் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். முன்னாடி இருந்த 27.5 இருந்து இட் இன்க்ரீஸ்ட். அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 19.32%. அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 20.8 பில்லியன். முன்னாடி இருந்தது 17.45, இப்போ வந்து 20.8 பில்லியன். 3.3 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூஏக்கு வந்து இந்தியா இஸ் த 3rd லார்ஜஸ்ட் பார்ட்னர் ஆஃப் ட்ரேட். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஹை. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஜெயின்ஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டயஸ்போரா, வேர்ல்டுல அதிகமான பாப்புலேஷன் இந்தியன் டயஸ்போரா இன் யூஏஇ, அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெமிட்டன்ஸ் அதிகமாக நமக்கு வருது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், கல்ச்சரல் டைஸ் எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இதில் நான் சொன்ன இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தேர் இஸ் அன் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி எக்ஸசைஸ் தர்மா கார்டியன். ஸோ இட்ஸ் அன் எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் பிட்வீன் ஜப்பான் அண்ட் இந்தியா. ஸோ வருஷம் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் இன்ட்ராபரபிலிட்டி, அப்புறம் ஜப்பான் டெக்னாலஜி அண்ட் தென் இந்தியாவோட டெக்னாலஜி வில் பி ஷேர்ட் அண்ட் தென் கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்காக வி ஆர் டூயிங் இட். அது மாதிரி ஜப்பான் கூட வி ஹேவிங் ஜிம்எக்ஸ், தட் இஸ் ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ், ஜிம்எக்ஸ் இருக்குது. அப்புறம் மல்டிலேட்ரல் எக்ஸசைஸில் ஜப்பானும் இந்தியாவும் பார்ட்டு, மிலன் அப்படின்னு பேர். அப்புறம் தட் இஸ் அ மலபார். ஸோ இதில் ஆஸ்திரேலியா, இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. தென் 4 countries ஆர் தேர். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக தட்ஸ் அ வீர் கார்டியன், அதுவும் இந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க. வீர் கார்டியனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். ஸோ தட்ஸ் ஆல். இட்ஸ் இஸ் ஆல்சோ a military exercise, like Air Force exercise between Japan and India. So the next article related to the sickle cell anemia. Sickle cell anemia பொறுத்த வரைக்கும் இப்போ இட்ஸ் a genetical disorder. ஸோ அனிமியா பொறுத்த வரைக்கும் எப்படி ஆக்குறாங்கன்னா பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசியோட டிஃபிஷியன்சி, ஹீமோக்ளோபின் லெவல். ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் பயோகான் ஷேப்பில், பயோகான்கேவ் ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ஷேப். இட்ஸ் லைக் கேப்சியூல் மாடலில் இட் வில் லுக் லைக் திஸ். அப்போ அந்த ஸோ ஐ கேன் ஷோ த இமேஜ் ஆல்சோ. பீப்புள் கேன் see here, this is the ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ். அது வந்து உங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகக்கூடிய, ஸோ ஹீமோக்ளோபின் அப்படின்றது இட் வில் ஹெல்ப் டு டேக் ஆக்சிஜன் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் உடம்புக்குள்ளே எல்லா இடத்துக்குமே ஆக்சிஜனை கேரி பண்ணக்கூடிய ஆர்பிசி தான். ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அப்படின்ற ப்ரோட்டீன் தான் எடுத்துகிட்டு போய். இதில் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அனீமியா ப்ராப்ளம் வரும். ஸோ அதே இது சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னா இந்த ஆர்பிசி வந்து உங்களுக்கு நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ ஆர்பிசி நாட் இன் த ஷேப் கரெக்ட்லி, இட்ஸ் அ ஷீ ஷேப் மாடலில் இருக்கும். அது வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் ஹீமோக்ளோபின் லெவலில் தான் சொல்லுது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் அஃபெக்ட் த லைக் பாடி வந்து ஆக்சிஜனை வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஸ்டாப் ஆகும். தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் சிக்கிள் செல் அனீமியா டிஸார்டர். சரியா?
ஸோ இது எதனால் இப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லைக் இதை கண்டுபிடிச்சவர் யார்? ஸோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல ஜேம்ஸ் ஹெரி அப்படின்ற பர்சன் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணது. இது ப்ராப்ளம்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஜெனட்டிக் ஜீன் தெரப்பி பண்ணணும், இல்லைனா ஸ்டெம் செல் லைக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இல்லைனா ஸ்டெம் செல் தெரப்பி யூ கேன் டாக். ஸோ போன் மேரோ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இதை சரி பண்ண முடியும். இந்தியாவை பொறுத்தவரை செகண்ட் வர்ஸ்ட் சிக்கிள் செல் அனிமியா டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கண்ட்ரி. 1.8 மில்லியன் பீப்புள் இந்த ப்ராப்ளமில் ட்ரையட்ஸில் இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 1.4 மில்லியன் பேஷண்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. 86 பேரில் ஒரு ஆள் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், யூபி இது எல்லாமே நோட்ஸில் இருக்குது, அதனால நான் ரீட் பண்ணுறேன். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத், கேரளா, ராஜஸ்தான், ஒடிசா இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து இட்ஸ் சிக்கிள் செல் அனிமியா டிசீஸ் இருக்கக்கூடிய பெல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ பட்ஜெட்டில் அதை வந்து 2047 எராடிகேட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் லைக் ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இதை டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் வந்து ஜீன் தெரப்பி மூலமாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபண்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு த சேம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வி ஆர் டூயிங் 15,561 ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் 2022. இதே 2013 4,990. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் இன்க்ரீஸ். தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா போன்ற ஸ்டேட்ஸில் இது அதிகமாக இருக்குது. ஸோ ஹார்ட், கிட்னி, லிவர், பேன்க்ரியாஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ எதனால் நியூஸில் வந்தது அப்படின்னா, ஏஜ் பாரை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கேன். முன்னாடி 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. இப்போ அதை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கேன், யார் வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ அமௌண்ட் கிடையாது. அப்புறம் தேர் இஸ் அ நேஷ்னல் ஆர்கனைசேஷன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் இஸ் தேர். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே, அதில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெகுலேட் பண்ணுறது அவங்க தான். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். ரீசெண்ட் சேஞ்சஸில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாது இப்போது. அப்புறம் ஏஜ் பாரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் எந்த ஆக்டில் இது ரெகுலேட் பண்ணப்படுதுன்னா 1994 கிரியேட் பண்ணப்பட்ட டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட் 1994. சரியா? ரூல்ஸ் வந்து 1995 இனிஷியேட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். The next article, so I will display for you people. That's a news related to the Agasthyar Kudam. You people can see here, this is the Agasthyar Kudam. It's an Agasthyar Mala peak la idu varudhu, Western Ghats la. 19th century la it was like in the கூடம்னா அப்சர்வேட்டரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்சர்வேஷன் பண்ணுறதுக்காக இந்த பர்சனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அகஸ்தியர் கூடம். லைக் அப்சர்வேட்டரி, இட்ஸ் அன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்சர்வேட்டரி. ஜான் ஆலன் ப்ரவுன் அப்படின்ற பர்சன் தான் பை த ரிக்வெஸ்ட் ஆஃப் த கிங், ட்ரவாங்கூர் கிங் உத்திரம் திருநாள் மார்த்தாண்டவர்மன், அவரோட இன்விடேஷனில் 1855 it was started observation of magnetic field na earthல இருந்து மேக்னெட்டிக் அப்சர்வேஷன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, அப்புறம் அது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் சன்னுக்கும் லைக் எர்த்துக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம். இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், வாட் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அகஸ்தியர் மலை, தட் இஸ் அகஸ்திய மலை, இதோட பீக் வந்து கிட்டத்தட்ட 6200 ஃபீட்டுக்கு மேலே, இல்லைன்னா 1868 மீட்டர்ஸ் அகஸ்திய கூடம் பீக். இது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அகஸ்திய மலை இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். தாமிரபரணி ரிவர் வந்து இதோட ஈஸ்டர்ன் சைடில் ஒரிஜினேட் ஆகுது அகஸ்திய மலையில். அப்புறம் நெய்யார் டேம்ல இருந்து 32 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த அகஸ்தியர் கூடம் பீக் அந்த அப்சர்வேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வில் வரக்கூடிய லைக் நேஷ்னல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, நெய்யார் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, பெப்பரா, செண்டூர்னி, களக்காடு, முண்டந்துறையும் அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வில் வரும்.
it was granted in 2016. So கொஞ்சம் முன்னாடி தான் அது கொஸ்டின்ஸே கேட்டாங்க. So it's very important for your examination. So that's all about the ஃப்ரைடேலேருந்து மண்டே வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்குள்ளது நாளையோடு சேர்த்து நம்ம கவர் பண்ணணும். சரியா? இனிமேல் உங்களுக்கு இந்த பெண்டிங் இருக்காது. ஸோ now we will see the MCQs. So question number 1, which of the following statements these are not correct regarding draft geoheritage sites and georelics bill? Statement number 1, bill defines both geoheritage sites and georelics. Statement number 2, it imposes a prohibition on construction, reconstruction, repair or renovation of any buildings within the geoheritage site area. Statement number 3, bill is silent on the issue of compensation to the owner or occupier of the land. So அப்புறம் none of ஓகே, மேலே கொடுத்துருக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ்னா இட்ஸ் நாட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர், கோடு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பில் டிஃபைன்ஸ் போத் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அண்ட் ஜியோ ரிலிக்ஸ். அப்புறம் இது இட்ஸ் நாட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து பி ஆப்ஷன், இட் இம்போசஸ் அ ப்ராகிபிஷன் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேர், ரெனோவேஷன் ஆஃப் எனி பில்டிங் வித்தின் தி ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் வந்து பில் இஸ் சைலண்ட் ஆன் த இஷ்யூ ஆஃப் காம்பன்சேஷன் டு தி ஓனர் ஆர் ஆக்குபையர் ஆஃப் தி லேண்ட். Fourth option வந்து none of the above. Second question, which of the following statements these are correct regarding the role, powers of the deputy speaker? Statement number 1, deputy speaker is subordinate to the speaker. Statement number 2, whenever deputy speaker is appointed as a parliamentary committee member, he is automatically becomes the chairman. Statement number 3, he does not preside over the joint sitting of the both houses of the parliament in case the speaker is absent from such a sitting. Choose the correct answer using the code given below. Options are A 1 and 2 only, B 2 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 3, consider the following statements. Statement number 1, the asteroid belt is situated between Mars and Jupiter. Statement number 2, meteoroids are small fragments of rock created by asteroid collision. Which of the given above statements is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, Anatolian plate mainly comprised of Turkey is surrounded by which of the following tectonic plates? Statement number 1, Nazca plates. Second one, Asian Sea plate. Third, Cocos plate. Select the correct answer using the code given below. Options are A 1 and 2 only, B 2 only, C 3 only, D 2 and 3 only. Question number 5, with reference to the Vibrant Village program, consider the following statements. Statement number 1, it is a development framework of villages on western border. Statement number 2, it will work on the hub and spoke model through skill development and entrepreneurship. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. A 1 only, B 2 only, C both, D neither. Now we will see the answers for the previous. So first question answer is, இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுவும் ராங்லாம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு யாராவது தப்பாக மார்க் பண்ணா. ஸோ ஆல் த 4 இஸ் கரெக்ட்.
சரி, all of the above is correct. And code வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கல. Okay, the next question ஓட answer, second ஓட answer is C. Okay, next question. Third question answer is C, both. Fourth question answer is also C, both. Fifth question answer is D. இங்கேயும் ஆப்ஷன் தப்புன்னா ஆக்சுவலாக லைக் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 1 and 3 நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன், கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கொடுத்தது 1 ஒன்லி, செகண்ட் ஆப்ஷன் 2 ஒன்லி, தேர்ட் ஆப்ஷன் வந்து 2 and 3 ஒன்லி, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 1 and 3 ஒன்லி. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், டி இஸ் கரெக்ட். சரியா? ஸோ that's all. Now we will see the mains practice question. So what are the constitutional provisions for the disqualification of members of the parliament? Is the Indian democracy going into the hands of criminals, thugs and lawbreakers? So analyze your answer and send to me. So இன்னைக்கு நம்ம படிச்ச disqualification பத்தி தான். So very important article for your examination. Try to write and send the answers. So thanks a lot for joining with us.